வணக்கம். நல்ல யூடியூப் நேயர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். இது ஆரா கார்ஸ்லேருந்து ஆரா பிரீமியம் கார்ஸ்னு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். 10th அவனியில், அது அசோக் நகர். அது 11th அவனியில் இருக்குது, இது 10th அவனியில் இருக்குது. ஒன்லி பிரீமியம் கார் ஷோரூம் மாதிரி வச்சுருக்கோம். நேயர்கள் உங்களுடைய ஆதரவோடு நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் உங்களோட உங்களோட ஆதரவை தேடி இது பண்ணிக்கிறோம். இது இப்போ தான் கடந்த ஒரு 6 மாதமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பிரீமியம் கார்ஸ்லாம் இங்கே நல்லா நிறைய போயிட்டுருக்கு. உங்களோட ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு தேவைப்படுது. ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவும் அசோக் பில்லர் பக்கத்தில் 10th அவனின்னு சொன்னால் பார்க்க. எங்கள் 11th அவனியில் அந்த ஆஃபீஸ் இருக்குது, இது 10th அவனியில் இருக்குது. 9th அவனியில் இந்த சின்ன காருக்கெலாம் வச்சுருக்கோம். இது ப்ரீமியம் கார்ஸ், அங்கே எல்லா காரும் வச்சுருக்குறோம். நெல்லை யூடியூப் நேயர்கள் உங்களோட அன்பான இது தெரிவிச்சுக்குமாரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஆடி Q7ல் நியூ ஷேப் 2016 இந்த நியூ ஷேப் வந்துச்சு. நல்லா எல்லாம் ஆல்ட்ரும் பண்ணி இது நியூ ஷேப் வந்திருக்காங்க. 2016 இது ஒரு விஐபி வண்டி தான். கிலோமீட்டர் மட்டும் 90 ஓடி இருக்குது. பட் வெஹிக்கிள் ரொம்ப குவாலிட்டி, புது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 40 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. வண்டி பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறோம். 40 lakhsங்கிறது உங்களுக்கு 40 lakhs லோனே எலிஜிபிள் இருக்குது வண்டிக்கு. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அதுவே பண்ணி கொடுத்துருவோம். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஸ்கோடாவில் கொடியாக் சார். ஸ்கோடாவில் கொடியாக்கில் 7 சீட்டர் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கான். ரொம்ப நல்லாயிருக்கு. டீசல் வெர்ஷன், ஆட்டோமேட்டிக். 7 சீட்டர் போட்டு நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் மூவிங். கிட்டத்தட்ட வண்டி இப்போது 50 lakhs கிட்டத்தட்ட வருது. இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். வெறும் 22 lakhs தான் கேட்குறாங்க. 18 மாடல், 2018 மாடல், சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் மட்டும் 1 lakh ஓடி இருக்குது. அதோட வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, டிரைவிங் அருமையாக இருக்குது. வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 20 lakhs சொல்லி நாங்களே லோன் பண்ணி தரோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால். கொடியாக்கில் 7 சீட்டர் லைக் பண்ணுறவங்க ஸ்கோடாவில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம். BMWல X1 நல்ல சிங்கிள் ஓனர், வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் சார். அது நிறைய போட்டிருந்தாங்க. 28 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டி உங்களுக்கு பிடிச்சலாம் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். 25 to 26 lakhs வரை லோன் பண்ணி தந்துடும். X1ல சன்ரூஃப் இல்லாத வண்டி. அதனால் X1 BMWல லைக் பண்ணுறவங்க, சிம்பிளாக லைக் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம்.
ஆடி A6 சார், ஆடி A6 2016 மாடல், 2016 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. A6ல டாப் அண்ட் மாடல், ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. பார்க்கறது வண்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும். ஃபேன்சி நம்பர் கூட 2929. ப்ரைஸும் அதே மாதிரி ரீசனபிளாக தான் கொடுத்துருக்காங்க. 21 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியல் ப்ரைஸா. வண்டி பார்த்துட்டு ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன் சார். ஆடி சார், ஏற்கனவே பார்த்தோம் ஆடி Q7. அது வந்து நியூ ஷேப். இது அது வரதுக்கு முன்னாடியான ஓல்ட் ஷேப். இதுவும் 2016 தான், 15, 16 ரிஜிஸ்ட்ரேஷன். இதுவும் சிங்கிள் ஓனர் தான். அது 90 ஓடி இருக்கு, இது வந்து 60 தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள். நம்பர் கூட ஃபேன்சி நம்பர். அது அந்த நியூ ஷேப் வந்து 2233, இது வந்து 456ன்னு இருக்கும். கிலோமீட்டர் கூட கம்மி தான், 60,000 கிலோமீட்டர். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், 31 lakhs தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. Q7 2015, 16 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர். இது 30 lakhs வரையும் லோனே எலிஜிபிள் இருக்கும். வண்டி பாருங்க, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். Volvo சார், Volvo XC90, XC90 2016 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் கம்மி தான் ஓடி இருக்கு, 75,000 கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரொம்ப நல்ல வெல் மெயின்டெனன்ஸ், நல்லா இருக்கு. Volvo லைக் பண்ணுறவங்க, லோ பட்ஜெட். 42 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த ஆஃபீஸில் பார்த்தோம், அதே 2016 செகண்ட் ஓனர், அது 1 lakh கிலோமீட்டர், கிரே கலர். இது வந்து வெறும் 75,000 கிலோமீட்டர், ஒயிட் கலர். அதோட கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது. வண்டி நல்லா இருக்கிறதுனால 42 lakhs கேட்டிருக்காங்க. மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 40 lakhs வரையும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. Volvo லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன். Volvo XC90 சார், Volvo XC90 2016 மாடல், மைனஸ் செகண்ட் ஓனர், 1 lakh கிலோமீட்டர். அதனால் அது ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் தான். 38 lakhs தான் ஃபைனல். 40 lakhs சொன்னாங்க, இப்போ 38 lakhs ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 35 lakhs வரையும் லோன் எலிஜிபிள் இருக்குது வண்டிக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. XC90 Volvo 2016 செகண்ட் ஓனர், 1 lakh கிலோமீட்டர். வெஹிக்கிள் நல்லா இருக்குது. பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்.
இருக்குது சார். வால்வோவில் XC90 தான் இது. XC90 இதில் 2 மைனஸ் இருக்குது. ஆனால் அது ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கலாம் நீங்கள். 2018 மாடல், சிங்கிள் ஓனர். என்ன 2 மைனஸ்னால் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, ரெண்டாவது கிலோமீட்டர் 2,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். வண்டி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி இல்லை, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அதுக்காக 60 ரூபா 65 ரூபா போகிற வண்டியை வெறும் 40 lakhs தான் இப்போ கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 40 lakhs ஒர்த்து அருமையாக இருக்கும். ஏன்னா வால்வோ லைக் பண்ணுறவங்களுக்கு வண்டியை பற்றி தெரியும். இந்த கிலோமீட்டர் ஒன்றும் கணக்கே கிடையாது. 40 lakhsக்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. லோனும் எலிஜிபிள் இருக்குது. 40 lakhs சொல்லி இந்த வண்டிக்கு லோனே கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைலாக நல்லா இருந்துச்சுன்னா 40 லட்ச ரூபா நானே லோன் வாங்கி கொடுத்துருவேன். வால்வோ லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள். பெஸ்ட்டு. ஒரு ஃபார்ச்சுனர் வாங்குறதை விட ஃபார்ச்சுனரே 50-55 வருது. 1.25 கோடி வண்டி வெறும் 40 லட்ச ரூபாய்க்கு வருது. ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி, நல்லா இருக்குது. ஃபேன்சி நம்பரும் கூட 5555. பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன் சார். ₹12 ஒரு BMW சார். அருமையாக இருக்குது வண்டி. டீசல் கன்சப்ஷன். X3 வண்டி. X3 நல்லா இருக்குது வண்டி, ரொம்ப நல்லா இருக்குது. பழைய மாடல், பாடிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வர மாதிரி இல்லை, லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது. ப்ரைஸு 12 lakhs சார். 2012 சிங்கிள் ஓனர், 1 lakh கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேன்சி நம்பர் கூட நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 12 lakhs கொடுத்துருவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 10 ரூபாயிலையும் லோன் பண்ணலாம். அது செக் பண்ணிக்கலாம். டீசல் வெர்ஷன், நல்ல கன்சப்ஷன் கூட லிட்டருக்கு 20 வரும். லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் கார் பார்க்குறவங்க பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. புது டயர், புது சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஆடி சார். ஆடி A4ல் டாப் அண்ட் மாடல். 2013. இதில் மைனஸு 3 ஓனர் தான். மற்றபடி கிலோமீட்டர்லாம் வெறும் 75 ஓடி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது வண்டி, ரொம்ப நல்ல கண்டிஷன். ப்ரைஸ் அதேமாதிரி ரீசனபிள் ப்ரைஸ் 1150 தான் கேட்குறாங்க. நம்ம 11 lakhs கூட பேசி வாங்கலாம். பட் 10 lakhs சொல்லி லோன் எலிஜிபிள் இருக்குது வண்டிக்கு. ஆடி A4 லோ பட்ஜெட்டில் லைக் பண்ணுறவங்க இதை பாருங்கள். பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன். Q5 சார். Q5ல் 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன். Q5ல் டாப் அண்ட் மாடல் சொல்ல முடியாது, சன்ரூஃப் வராது, பேஸ் மாடல் தான். ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் தான், ரொம்ப கம்மி தான். 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸ் 15 lakhs ஃபைனலாக கேட்குறாங்க சார். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோன் பண்ணலாம். வண்டி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. ஃபேன்சி நம்பர் 1 2 3 எல்லாமே நல்லா இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு ஆடி Q5 பெஸ்ட் ஆஃபர் பண்ணுங்கள்.